ராயல் என்ஃபீல்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து லைனாக ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வந்து நிற்குது. நாம் எடுத்துகிட்டு வந்த பைக் வந்து மீட்டியார் 350 2025 மாடல். புதுசாக நிறைய அப்டேட்ஸோடு வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத ஆன் த வேல இந்த ரைட்லேயும் பார்ப்போம். குயிக்காக ப்ரீஃபிங் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரைடோட ஸ்பெஷல் என்னென்னா, ராயல் என்ஃபீல்டோட சிஇஓ அவரே நம்மளோட வந்து ரைட் பண்ண போகிறாரு. அண்ட் காலையிலே பைக் எடுத்துக்கிட்டு அவரும் கிளம்பிட்டார். முன்னாடி தான் நிற்கிறாரு. நம்ம இப்போ அப்படியே போய் ஜாயின் ஆகும். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போவோம். மகாபலிபுரம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அங்கே ஒரு ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட்டில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லோரும் இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ இந்த ரைட் போயிட்டுருக்கும் போது இந்த புது மீட்டியாரில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் தான். இந்த ஹெட்லைட் யூனிட் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டு, இந்த பிளிங்கர்ஸ், இது எல்லாமே வந்து எல்இடி. ரெண்டாவது இந்த கிளச் அண்ட் பிரேக் லிவர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. மூணாவது நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு 2-3 கலர்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு புது கலர் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட். இது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வில் மாதிரி ஒரு விஷயமும் வந்து வருது. அதோட ஸ்லிப்பர் கிளச் தான் இதோடைய ஸ்பெஷலான அடிஷன். இது வந்து ரைட் பண்ணும்போது செமையான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். காஸ்மெட்டிக்ஸில் சில அப்கிரேட்ஸ் கொடுத்து விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,95,000 2,15,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த 3 வேரியன்ட்ஸில் வந்து லோ வேரியன்ட் 1,95,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்ட் வந்து 2,15,000. இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த பைக் வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டு. ஒரு பக்கா க்ரூசர் மோட்டர் சைக்கிள். நான் இப்போ ரைடில் இருக்கிறதுனால வந்து காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் நிறைய சேர் இருக்குது. இப்போ எதுவும் நான் க்ளீன் பண்ண முடியாது ரிவ்யூ பண்ணுறப்ப, சாரி. பட் ஓவராலாக ரைடை இப்போ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன் ரைடு ராயல் என்ஃபீல்டு அரேஞ்ச் பண்ணுது. ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஜே சீரீஸ் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணது மீட்டியார் அப்படிங்கிற பேரில் தான் லான்ச் பண்ணாங்க. கிளாசிக் கூட கிடையாது. ஸோ அப்போவே நம்ம இதே மீட்டியார் ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ சக்லேஷ்பூர் வரையும் எடுத்துக்கிட்டு, கர்நாடகாவில் சக்லேஷ்பூர்னு ஒரு இடம், அது வரையும் நம்ம ரைட் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்கிரேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரைடிங் அப்படின்னு வர்றப்ப இது வந்து ஒரு பக்கா க்ரூசர் மோட்டர் சைக்கிள். நீங்கள் இதுக்கு முன்னாடி தண்டர்பேர்டு அப்படின்னு ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்திருக்கும். அதை தழுவி கொண்டு வந்த ஒரு டிசைன் தான் இந்த மீட்டியார் 350. தண்டர்பேர்டு ரொம்பவே க்ரூசிங்க்கு கமிட்டடாக இருக்கும். இது அவ்வளோ க்ரூசருக்கான ரைடிங் ஸ்டைலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைடிங் பொசிஷன் எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸ்டான, ரொம்ப ரிலாக்ஸ்டான க்ரூசிங் ஸ்டைல் தான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சு, ரியரில் 17 இன்ச் வீலு, ஹேண்டில் பார் வந்து ரொம்ப வைட் அண்ட் அப்ரைட்டு, இந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்து உங்களுக்கு க்ரூசிங் மோட்டர் சைக்கிளில் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக காலை வச்சுக்கிட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கா ஹைவே க்ரூசர் ஆஸ் வெல் அஸ் சிட்டிலையும் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பம்ப்ஸு, இந்த குழிங்கெல்லாம் வர்றப்போ தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படி எந்திரிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹெவியான குழியில் விடுறப்ப லைட்டாக வந்து அதிர் வந்து உங்கள் ஹிப்புக்கு தெரியும். பட் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து சீட்டும் குஷனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. கிளாசிக் வாங்கலாமா இல்லை இந்த மோட்டர் சைக்கிள் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளாசிக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது ஒரு தனி டிசைன். அது கிளாசிக்குங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைன். அந்த க்ரூசிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும். நான் கொஞ்சம் சிட்டியில் பாதி ஓட்டினாலும் நிறைய ஹைவேல ஓட்டுவேன். கொஞ்சம் ஒரு ஷார்ட் ரைட்ஸுக்கெல்லாம் நான் கொண்டு போகணும். எனக்கு க்ரூசிங் டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான சேஞ்சு. நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், நான் டாப் கியரில் 5th கியரில் ஒரு 80 km/h போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து டக்குன்னு கியரை குறைச்சிட்டேன். நான் கியரை குறைச்சி விட்டுட்டேன். ஆனால் பாருங்கள், பெருசாக வீல் லாக் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை.
ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த டிரான்சிஷன். அதுக்கு காரணம் தான் அந்த ஸ்லிப்பர் கிளச் தான். இந்த சேஞ்ச் மூலயமா ரைடு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. முன்னே இருந்த மீட்டியாரை விட இப்போ ஆல்ரெடி இருந்த மீட்டியாரே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதை விட இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு பிளாட்ஃபார்ம்லேயே இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து ரொம்பவே ஸ்மூத் அப்படின்னு நான் சொல்வேன். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு இன்ஜின். நீங்கள் கிளாசிக் ஓட்டும் போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி க்ரூசர் ரைடிங் பொசிஷனில் மீட்டியாரை ரைட் பண்ணுறது இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்குது.